ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈஸி கார் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எப்படி வரைகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டில் உள்ள ஸ்க்ரூ டிரைவர் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ள ஸ்க்ரூ டிரைவர் இப்படி தான் இருந்துச்சு. நான் இதைத்தான் வரைய போகிறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பிளேனா டாப் பிளேன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்கெட்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைங்க. ஓகே, தென் இன்னொரு சர்க்கிள். இந்த சர்க்கிள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 12, இது 10. ஓகே, இப்போ இந்த சர்க்கிள் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் வரைங்க. வரைஞ்சிட்டு சென்டர் பாயிண்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எடுத்து அதில் ட்ரா பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மிட் பாயிண்ட் லைன் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 1 போடக்கூடாது. ஆக்சுவலாக ஜஸ்ட் அ மினிட், இந்த லைன் டெலீட் பண்ணிடுவோம். சென்டர் லைன் எடுத்துகிட்டு ஓகே இந்த லெவலுக்கு வச்சுக்கிட்டேன். 0.90 அந்த லென்த்தில் ஒரு லைன் ட்ராப் பண்ணுங்கள். அதை மிட் பாயிண்ட் வச்சுட்டு தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் இப்போ மிரர் பண்ணிடுங்க. மிரர் அபவுட் இந்த லைன். ஓகேங்களா? இப்போ எக்ஸஸ் ஆகல அந்த சர்க்கிளை ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். லைன்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கா? ஏன்னா நம்ம கீழே பண்ணுறோம்ல, அப்போது சம்டைம்ஸ் அந்த லைன் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்காது. அப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த லைன் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரே பண்ண போகிறோம். சர்க்குலர் அரே. இந்த பார்ட் தான் நம்ம அரே பண்ண போகிறோம். ஓகே, எத்தனை கவுண்ட்டுனா 9 கவுண்ட். ஓகே, ஸோ எக்ஸஸபிளில் பார்ட்ஸை மட்டும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனையும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிடுங்க. ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸ்ட்டு போயிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் அப் டு எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 15 mm கொடுத்துருக்கு. ஓகே, தென் இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஸோ சர்க்கிள் வரைங்க. இந்த சர்க்கிள் எவ்வளோனா 8 டயமீட்டர் போட்டு எக்ஸ்ட்ரூட் அப் டு எவ்வளோ கொடுக்கலாம்? ஜஸ்ட் a minute guys. ஓகே, எக்ஸ்ட்ரூட் அப் டு 10 mm கொடுத்துருக்கோம். ஓகே, மறுபடியும் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கன்வெர்ட் என்டிட்டிஸ், இந்த எட்ஜை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ எல்லா எட்ஜையும் கிளிக் பண்ணி கரெக்டாக பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிடுங்க. எந்த எட்ஜும் மிஸ் ஆகிட வேணாம். கேட்கலாம், ஏன் வரையலாமே அப்படின்னு கேட்கலாம். இதே ஷேப் தானே மேலேயும் வரப்போகுது, அதனால தான் நான் கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுக்குறேன். வரையலான்னு பிரச்சனை இல்லை, அதே மாதிரி தான் வரைஞ்சிருங்க. ஓகே, கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்தாச்சு. அந்த எட்ஜில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் அப் டு 25 mm. ஓகே,
ஸோ கொடுத்துருக்கு. இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிள் வரைங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து 3 mm கொடுத்துட்டு சில போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் கொடுங்க. அப் டு 48 mm. ஓகே, கட் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அதே ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மல் டு ஸ்கெட்ச் என்ன பண்ணுறீங்கன்னா கன்வெர்ட் என்டிட்டிஸ் இந்த சர்க்கிள் எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். ஓகே, லைனை ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுங்க. எவ்வளோன்னா 0.50 சாரி மிட் லைன் கொடுப்போம். மிட் லைன் எடுத்துக்கிறோம். மிட் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ இப்போ கொடுங்க 0.50 தென் .50. ஓகே, நவ் இதுக்கும் லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. தட்ஸ் இட் கைஸ். கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகே, கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ நவ் என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாற்றிடுங்க. இதையும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை மாற்றிடுங்க. இங்கே சென்டரில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க மிரர் பண்ணுறதுக்காக. மிரர் ஏன் பண்ணுறேன்னா ஒரு சைடு உள்ள மாதிரி இன்னும் சைடு நம்ம கரெக்டாக வரையோமான்னு தெரியாது, அதனால தான் மிரர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த சர்க்கிளில் ட்ரிம் பண்ணிட்டு இந்த பார்ட்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் அப் டு 3 mm. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவோம் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரைங்க. அப் டு த எட்ஜ் வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஒரு லைன் எடுத்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ட்ரா பண்ணுங்கள். பண்ணிட்டு ஒரு ஆஃப் சர்க்கிளை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸில் போய்ட்டு ரிவால்வ் கொடுங்க. மிட் பாயிண்ட்டாக இந்த லைனை கொடுங்க. ஸோ 360 டிகிரியில் ரிவால்வ் ஆகுது. நம்மளுக்கு வந்து 180 டிகிரி போதும். ஸோ 180 டிகிரிக்கு கொடுத்துட்டு ரிவர்ஸ் சைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவரோட ஒரு பார்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறோம். ஸோ சிலிக்கான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா எல்லாம் அப்ரியன்ஸ் கொடுத்துட்டு க்ரீன் கலர் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் பார்ட்டாக. இப்போ வந்து பார்ட் 2 வரைய போகிறோம். ஓகே, ஸோ டாப் லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் ஒரு சர்க்கிள்
ட்ரா பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து எம்எம் கொடுங்க, 3 mm. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் 45 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் பிளேன் எடுத்துக்கோங்க. ரைட் பிளேன் எடுத்துகிட்டு ரைட் பிளேன் ஓகே, ஃப்ரண்ட் பிளேன் எனி ஒன், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் லைன் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து லைனை ட்ரா பண்ணுங்கள். ஓகே, தென் ஒரு லைன் எடுத்துகிட்டு கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். சென்டர் லைன் எடுத்துகிட்டு ஓகே, இது எவ்வளோனா 5 mm, 7 mm. ஓகே, இப்போ ஒரு லைனை வச்சு இங்கே ட்ரா பண்ணிட்டீங்களா? இப்போ தான் ஆர்க் எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணுறோம். பண்ணியாச்சு. ரேடியஸ் வந்து இதோட லென்த் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா 1 கொடுக்குறோம். ஸோ மிரர் கொடுத்துட்டு இந்த லைனையும் மிரர் பண்ணுறோம் அபவுட் திஸ் லைன். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுக்குறோம். ஃபேஸ் இல்லை, கன்வெர்ட் என்டிட்டிஸ் இந்த எட்ஜும் இந்த எட்ஜு அப்புறம் டாப் எட்ஜ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரிம் கொடுத்துட்டு இந்த லைன்லாம் delete பண்ணிடுங்க. பண்ணியாச்சா? பண்ண பிறகு என்ன பண்ணுறோன்னா ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் this face சாரி ஃபீச்சர்ஸ் ஒரு லைனை டெலிட் பண்ணாமல் இருந்தால் அதான் this face கொடுத்துட்டு ஸோ மிட் த்ரூ ஆல் போத் கொடுத்துருங்க. ஓகே, வந்துச்சு கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேக் ஃபேஸ் எடுக்க போகிறோம். அதில் ட்ரா பண்ண போகிறோம் ஸ்கெட்ச். ஸோ ஒரு மிட் பாயிண்ட் லைன் எடுத்து வரீங்க. இது வந்து 0.50. ஓகே, ஜஸ்ட் a minute guys, அந்த ஒரு சின்ன டவுட்டு பார்த்துக்கிறோம். ஓகே, 0.50 தான். ஸோ கன்வெர்ட் என்டிட்டிஸ் இந்த எட்ஜு ஓகே கொடுத்தாச்சு. இப்போ சென்டர் லைன் எடுத்துக்கிட்டு மிரர் பண்ணிடுங்க. அது முன்னாடி ட்ரிம் பண்ணிடுங்க எக்ஸஸாக உள்ள இதை. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நமக்கு தேவை. மிரர்
What about this line? Okay. இப்போ தேவையில்லாததை ட்ரிம் அண்ட் delete பண்ணிடுங்க. மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் ரிவர்ஸ் சைட் அப் டு 3 mm. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் சர்க்கிள். ஸோ சேம் டயாமீட்டர் தான். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரூட் அப் டு 40. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ 43. ஓகே. இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் கன்வெர்ட் என்டிட்டிஸ். இந்த ஃபேஸஸ் ஃபுல்லாக கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு இந்த எட்ஜு ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. features extrude back side up to 3 mm. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ லாஸ்ட்டு உள்ளது வரைய போகிறோம். ஸோ சேம் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் எடுங்க. சேம் டயாமீட்டருக்கு அந்த சர்க்கிளை ட்ரா பண்ணுங்கள். பண்ண பிறகு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் இது வந்து ஒரு 45 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுங்க. பண்ண பிறகு இந்த ஃபேஸை இல்லை 41. ஓகே கரெக்ட். ஸோ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு அந்த லைனுக்கு வந்து 7 mm கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு ஆர்க் ஒன்று வரைங்க. ஆர்க் வேணாம். ஒரு சென்டர் லைன் எடுத்து ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஸோ அந்த லைனுக்கு வந்து டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுங்கள். எவ்வளோன்னா 3 mm மார்க் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ எம்எம்னா 1.5 mm மார்க் பண்ணிட்டு சர்க்கிள் எடுங்க. ஓகே எடுத்ததுக்கப்புறம் இந்த லைன் எடுத்து இதிலேருந்து இது வரையும் ட்ரா பண்ணுங்கள். இப்போ எக்ஸஸ் அவ்வளோதான்
ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, டிஸ்பிளே ரிலேஷன்ஸை delete கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். இப்போ ஃபீச்சர்ஸில் ரிவால்வ் கொடுங்க. ஸோ ரிவால்வ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். பிளேனை எதை வச்சு க்ரியேட் பண்ணுறோம்னா, இந்த ஃபேஸை வச்சு க்ரியேட் பண்ணுறோம். சாரி கைஸ், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஜஸ்ட் a minute. ஸோ இந்த ஃபேஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, டாப் பிளேன் வச்சு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 86. இதை கால்குலேட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. ஓகே, 85 போதும். இப்போ பிளேன் 2 எடுத்துக்கோங்க. பிளேன் 2 எடுத்துகிட்டு, அதாவது பிளேன் 2வில் அந்த சைடு நம்ம வரைய போகிறோம். ஸோ நார்மல் 2 மறுபடியும் கொடுங்க, பேக் சைடு வரும். ஓகே, இதில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கெட்சை கொடுத்துட்டு ஒரு லைன் எடுங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் ட்ரா பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரியே இன்னொரு லைன் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்க்கு ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆஃப்செட் கொடுங்க. ஸோ 0.5 mm ஆஃப்செட் கொடுத்தாச்சு. ஸோ மறுபடியும் ஆஃப்செட் 0.5 mm ரிவர்ஸ் டைரெக்ஷனில் கொடுத்தாச்சு. கொடுத்தது போக கன்வெர்ட் என்டிட்டிஸ், இந்த எட்ஜை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ தேவையில்லாத ஃபுல்லாக ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிம், ட்ரிம் பண்ணியாச்சு. இது மட்டும் தான் ட்ரிம்னா இல்லை, நம்மளுக்கு தேவையானது அந்த கார்னரில் உள்ளது தான். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணியாச்சு. இதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸ்ட்ரூட் கட், ரிவர்ஸ் டைரக்ஷன், up to 5 mm. ஓகே, சாரி, அப் டு 6 mm கொடுத்துருவோம். ஓகே ஓகே கைஸ், இப்போ மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
இப்போ இதை நம்ம கொண்டு போய் அசெம்பிள் பண்ணுறது தான் நம்மளுக்கு இருக்கிற வேலை. ஸோ அசெம்பிள் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம ஸ்டாரும் வரையலாம். நம்ம இப்போதைக்கு மைனஸ் ப்ளஸ் மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம். இது அடுத்த தடவை வரையும் போது ஸ்டாரும் சேர்த்து வரைகிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறோம். ஸோ எடிட் மெட்டீரியல் போயிட்டு ஸ்டீலில் போயிட்டு தான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, ஏஎஸ்எஸ் இண்டியன் ஸ்டீல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பாலிஷ்டு கொடுங்க, கரெக்டாயிரும். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அசம்பிளிக்கு போக போகிறோம். ஸோ அசம்பிளி பார்ட் 1 எடுத்துக்கோங்க, ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இன்சர்ட் காம்பனன்ட் பார்ட் 2. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட் கொடுக்க போகிறோம். கான்சென்ட்ரிக் இந்த ஃபேஸும் கான்சென்ட்ரிக்கு. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு ஸோ இதுவும் உள்ள அந்த ஃபேஸும் சாரி ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் கோஇன்சிடென்ட் கரெக்டாகும். ஸோ இப்போ மேட் கொடுக்கலாம். மேட்டு கோஇன்சிடென்ட் இன்னர் ஃபேஸும் இந்த பாடியில் உள்ள இந்த ஃபேஸும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் ட்ராப் பண்ணியாச்சு. இது மாதிரி வேறு ஏதாச்சும் ட்ராப் பண்ணால் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.